வணக்கம். நம்ம நாட்டில இன்னைக்கு நிலைமைக்கு இந்த பச்சை குழந்தைய கையில வச்சிருக்க பெண்களுக்கு, இந்த பச்சை குழந்தைய கையில வச்சிருக்க பெண்களுக்கு ஏற்கனவே பல அட்வைஸ் போட்டிருக்கேன். ஆனா, அதையும் கேட்க மாட்டேன்றீங்க. இருந்தாலும் சின்ன குழந்தைங்க எதையாவது எடுத்து வாயில வச்சிருதுக. அது போய் தொண்டைக்குள்ள மாட்டிக்கிரும். அப்புறம் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்குன்னு அலைஞ்சிட்டு கடைசியில தொக்க எடுக்க அலையிறீங்க. தொக்க எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த புள்ள தெளிச்சி ஆகுது. ஆனா, தொக்க எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 50 ரூ. 100 தான் வாங்கியிருந்தாய்ங்க. இப்ப 300, 400ன்னு போயிட்டாய்ங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கப்புறம், அடுத்து தொக்க எடுக்கிற இடத்துல தான் நெறையா பேர் குமிஞ்சிடுறாய்ங்க. இன்னைக்கு தொக்க எடுக்கிறவன் சம்பாரிச்ச சம்பாரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல கோடி அடிச்சு குமிச்சு எரிஞ்சுட்டான். ஆனா இருந்தாலும், அவன் ஏதோ குழந்தைகள காப்பாத்துறனால சம்பாரிக்கிறான்னு பொதுமக்கள் விட்டுறாய்ங்க. அவனும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நிலைமைக்கு மக்கள் காசை எங்கிட்டு கொண்டு போய் கொட்டணும்னு தெரியாம, எங்கிட்டாவது ஒரு பக்கம் கொண்டு போய் கொட்டிடுறாய்ங்க. இப்படித்தான் இன்னைக்கு மனுஷங்க வாழ்றாய்ங்க. என்ன செய்ய?